Hi friends, ₹1000 செக்மெண்ட்டுக்கு இயர்பட்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிவி அப்படிங்கிற பிராண்டில் இருந்து நிறைய இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு அதிகமான வசதிகள் கொடுத்தாலும் அதோட பில்டு குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் இயர்பட்ஸோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வரும். இப்போ ரீசெண்டாக மிவி DuoPods D3 லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குது, இதை வந்து நம்பி வந்து வாங்கலாமா, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வித்தியாசங்கள் எதுவுமே கிடையாது. ஏற்கனவே அவங்க லான்ச் பண்ணுற TWS பேக்கேஜிங் எப்படி இருக்கோ அதே போல தான் இருக்குது. எந்த ஒரு வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை. மிவி DuoPods D3 இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் வெறும் $799க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணால் பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஆவரேஜாக வந்து இருக்குது. பாக்ஸுக்கு உள்ளாடி பார்த்திங்க அப்படின்னா TWS Type-C சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், யூசர் மேனுவல் மற்றும் 1 இயர் வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் மேட் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸோட பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பிராண்டு பொறுத்த வரைக்கும் பில்டு குவாலிட்டி மற்றும் டிசைன் ரெண்டுமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். ரொம்பவே கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த TWS லான்ச் பண்ணாலும் ப்ளேபேக் அதிகமாக கிடைக்குது. சார்ஜிங் கேஸில் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கனால ப்ளேபேக் வந்து அதிகமாக கிடைக்குது. சார்ஜிங் கேஸ் மற்றும் இயர்பட்ஸ் ரெண்டுமே சேர்த்து 50 மணிக்கூர் ப்ளேபேக் வந்து கிடைக்குது. இயர்பட்ஸை ஒரு வாட்டி முழுமையாக சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 8.5 மணிக்கூர் ப்ளேபேக் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பிராண்ட் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 5 மணிக்கூர் ப்ளேபேக் வந்து கிடைக்குது. இந்த இயர்பட்ஸை சார்ஜிங் கேஸ்லேருந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா இயர்பட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பேர் வந்து ஆகுது. ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. காதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இயர்பட்ஸ் ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 2 மைக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ENC இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விடுது. இந்த இயர்பட்ஸில் டச் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லை. நீங்கள் லைட்டாக வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. ரொம்ப அழுத்தி வந்து ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் டச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுது. அதே போல் இந்த சார்ஜிங் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா Type-C சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது. Type-C இருக்கனால சார்ஜிங் கேஸை ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதே போல் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் மோட் இருக்குது. நார்மல் மோடுக்கும் கேமிங் மோடுக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. இந்த இயர்பட்ஸில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த இயர்பட்ஸில் 13 மில்லிமீட்டர் கொண்ட பெரிய டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய டிரைவர் வந்து இருக்கனால ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் கிளியரான ஆடியோ வந்து இருக்குது. எதிர்பார்த்ததை விட ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப்பான பேஸ் இந்த இயர்பட்ஸில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு TWS வாங்கணும். எனக்கு குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு முக்கியம் வந்து கிடையாது. அதிகமான பேஸ் மற்றும் அதிகமான ப்ளேபேக் வந்து கண்டிப்பாக வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு இதை வந்து வாங்கிக்கலாம். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.